வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 டப்பாலையும் மீன் வாங்கியிருக்கேன். அது எந்தெந்த மீன், அதை பிரித்து விட போகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க பாக்ஸில் என்ன மீன் இருக்குன்ட்டு இப்போ சொல்ல மாட்டேன். ஆனால் கீழே இருக்க பாக்ஸில் என்ன மீன் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒன்றுமே இல்லை. வாங்கிட்டு வரப்போ ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்ட்டு அதை கட் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அது இந்த ஃபுட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஃபுட்டில் ஃபோட்டோ போட்டிருக்குதுல்ல, இந்த மீனை தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அது என்ன மீன், என்ன கதை நடந்துச்சுன்ட்டு நான் பேக்ரவுண்டில் பேசுகிறேன், ஃப்ரண்ட்டில் வீடியோவை பாருங்கள். பார்சல் எனக்கு இப்படி தான் ரிசீவ் வச்சு நல்லா சேஃபாக தான் கொரியர் போட்டிருந்தாங்க தர்மாகோல் பாக்ஸில். எட்ஜஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா டேப்பில் ஒட்டி இதை பார்த்திங்கன்னா ஈஸியாக பிக்க முடியல, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக தான் பண்ணி தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக கத்தி எடுத்து சைடில் கோடு போட ஆரம்பிச்சிட்டேன், அந்த பாக்ஸ் ஓப்பனிங் சைடில். பார்சலில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 கவரில் ஒரு மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ட்ரூ கலர் ஆஸ்கர் ஃபிஷ் ஃபுட்டுன்ட்டு ஒன்று இருந்துச்சு, அதுதான் வந்திருக்கு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொருளெல்லாம் கொஞ்சம் விலைக்கு வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குதுல்ல, இந்த தண்ணியை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு மீனை விட்டு அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் மேலே அழுக்கெலாம் இருக்குது. அழுக்குனா இலைகள் அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கடுத்து கொஞ்சோண்டு தண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் விடலாம். இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கரு. ஆஸ்கரில் இது வந்து டைகர் ஆஸ்கருன்னு நான் கேட்டேன். அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இவனுங்க 2 பேரை தான் நம்ம வாங்கியிருக்கோம். ட்ராவலில் வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, பயப்பட வேணாம். கொஞ்சம் நேரத்தில் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கெட்லேருந்து கொஞ்சோண்டு தண்ணியை குறைச்சிக்கிறேன், அப்போ தான் மீன் எடுத்து வேகமாக உள்ளே விட முடியும். நம்ம தொட்டி உள்ளே போகிற முதல் ஆள் இவர் தான். இப்போ பார்த்திங்கன்னா பொறுமையாக கொண்டு போயிட்டு உள்ளே விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆளை பிடிக்க போகிறேன். அவரையும் பிடித்து கொண்டிருக்கிறேன், பிடித்து விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இவரையும் கொண்டு போயிட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியது தான். குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி தங்க கலரில் அந்த ரெட் ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி ஒன்று உளுந்துருக்கு. இவனுங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கானுங்க. இவனுங்க ஸ்ட்ரெஸ் ஆனதில் நானும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இவங்க நல்லா விளையாட ஆரம்பித்தோடனே, இது நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பித்தோடனே நான் உங்களுக்கு எதனா ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இவனுங்க வந்து வாட்டர் டாகிஸாம். யார் ஃபுட்டு போடுறா, ஓனர் யார், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பானுங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் என்ன மீன் இருக்குன்றதை தான் பார்க்க போகிறீங்க.
முதல்ல ஓப்பன் பண்ணி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சில்லி மொசாக்கி டம்போ ஏர் கப்பி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பேர் வாங்கியிருக்கேன். ட்ராவலில் வந்ததுனால ஃபீமேல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றாங்க. மொத்தமாக 2 ஃபீமேலு 2 மெயில் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் முக்கியமான ஆள். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ஸு. நல்லா ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். இவனுங்க பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கானுங்க. வர வழியிலே 4-5 2-3 பேர் தோலை உரிச்சிட்ருக்கானுங்க போல். மஞ்சளாக தெரியுது பாருங்கள். இது எல்லாமே தோலை உரிச்சது தான். இவனுங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டியாக இருக்கானுங்க. இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டட் டேங்க் செய்யணும். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் செய்ய முடியாது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க்குக்கு நான் எந்த செடியுமே வச்சில்ல. எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா கோழி கொத்தி சாப்பிட்ருச்சு. அதனால எந்த பிளான்டட் டேங்க்குமே செய்ய முடியாது. இப்போதைக்கு அந்த நீட்டு டேங்க்கில் மண் கொட்டி இவனுங்களுக்கு கொஞ்சோண்டு ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டு பாசியை வச்சு விட்ருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பிளான்டட் டேங்க் செஞ்சிடலாம். நம்ம தொட்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மட்டை உளுந்து கிடக்கு. இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தொட்டியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இன்றைக்கி என்னோடய ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டி இருக்குதுல்ல நீட்டு தொட்டி, இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்புக்கு ஒரு டேங்க் செட்டப் செஞ்சு தரப்போகிறேன். அடுத்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நானாக செஞ்ச தொட்டி. அதுவும் நானாக செஞ்ச தொட்டி தான். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பிளாட்டினம் டம்போயராக இது சில்லி மொசாக்கி டம்போயர் கப்பி எடுத்து இதில் விடலான்ட்டு இருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இவர் தான் என்னோடய நாய்க்குட்டி கருப்புக்குள்ளா. இவர் எல்லா சேட்டையும் செஞ்சுட்டு அமைதியாக வந்து என் டேங்க்கு கடியில் படுத்துப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா அடியில் போடுறதுக்கு கொஞ்சம் மண் தேவை. ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சோண்டு ஆற்று மணல் இருக்குது. அதில் நார்மல் மணலையும் சேர்த்து கலத்து விட்டேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டி மண் கொஞ்சம் கல்லாக இருக்கிற மாதிரி எடுத்து தனியாக போட்டு அதை கழுவி திரும்ப தொட்டியில் போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தேவைப்படுற மண்ணை எடுத்து சலித்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிட்டேன். அந்த பக்கெட்டில் கொஞ்சம் அழுக்க மண்ணாக வருது. அதனால் அதை ஒரு தடவை கழுவி அதுக்கடுத்து டேங்கில் போடலான்ட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் வாஷ் போயிட்டுருக்கு. மண்ணை மொத்தமாக கழுவியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் இருக்க தண்ணியை பாதிக்கு மேலே எடுத்துக்க போகிறோம். ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனான வாட்டராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டேங்கை தேய்ச்சி கழுவ போகிறோம். பெருசாக எங்கேயும் பாசிலாம் ஒட்டிட்டில்ல, அடியில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளட் வார்ம்ஸ் கூடு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அடியில் மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டேங்க்கை சுத்தமாக தேய்ச்சி கழுவியாச்சு. அடுத்து இந்த டேங்க் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துலையே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மண் சுத்தமாக கழுவி வச்ச மண்ணை எடுத்து அந்த தொட்டியில் அடியில் போட்டு வச்சுக்கிறேன்.
அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய கப்பீஸ் தொட்டியிலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் கொஞ்சோண்டு தண்ணியை நான் போர் வாட்டர் டைரெக்டாக எடுத்து ஊற்றிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மண் கலங்கக்கூடாதுன்ட்டு ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து அந்த தொட்டிக்கு அடியில் போட்டுட்டு பொறுமையாக ஜெக்கை வச்சு ஒரு ஒரு ஜெக்காக ஊற்றிட்டுருக்கேன் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஷ்ரிம்ப் டேங்க்கில் தண்ணியே ஊற்றி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பாசி, அந்த நூல் பாசி மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சோண்டு எங்கள் வீட்டில் இருந்ததை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ் டெயிலு. இது 2 மட்டும் இருந்தால் போதும், இவனுங்க அசால்ட்டாக சர்வை ஆகிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிம்ப் இருக்க கவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கட் பண்ணி தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிட்டு ஸ்ட்ரிம்ப்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாருங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரிம்ப் வாங்கியிருக்கேன். வீடியோவில் பார்க்க லைட்டாக கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் இவனுங்க எல்லாருமே ப்ளூ ஸ்ட்ரிம்ப்பு தான். அடுத்த தடவை எதுனா ஒயிட் டப்பா கிடச்சிச்சின்னா அதில் போட்டு காமிக்கிறேன். நம்ம இப்போ ஸ்ட்ரிம்ப் டேங்குக்குள்ளே ஸ்ட்ரிம்ப்பு விட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபாக்ஸ் டெயில் அந்த குட்டியாக ஒன்று இருந்துச்சு, அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொறுமையாக ஸ்ட்ரிம்ப் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்ட்ரிம்பையும் விட்டாச்சு. விட்டப்ப நீங்கள் எல்லோரும் ஸ்ட்ரிம்பை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிம்பு என்னாலேயே கண்ணால் பார்க்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிம்ப் எல்லாத்தையும் விட்டாச்சு. விட்டப்ப நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. விட்டதுக்கப்புறம் என்னாலேயே ஸ்ட்ரிம்ப் எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியல. 2 பேர் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரிம்ப்பு வேலையை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கப்பீஸ்க்கு டேங்க் செட் பண்ண போகலாம் வாங்க. இப்போ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து அந்த பச்சை பக்கெட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுற்றி பாசியாக இருக்குது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறேன். என்ன தான் பாசியை க்ளீன் பண்ணி விட்டாலும் வெயிலில் வச்சுருக்கிறதுனால திரும்ப திரும்ப பாசி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டாகவே இருக்கும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேங்க்குக்கு வாட்டர் வாஷ் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அடியில் லைட்டாக பாசி இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, போர் தண்ணி கொஞ்சோண்டு எடுத்து இந்த தொட்டியில் ஊற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பக்கெட்டில் இருக்குதுல்ல, ஆல்ரெடி மீன் தொட்டியில் இருந்த தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கப்பியோட கவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தொட்டியில் போட்டு வச்சு டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு விட்டுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு ஃபாக்ஸ் டெயில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருக்க பிளாட்டினம் டம்போயர் கப்பி. மெயிலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் நான் ட்ரையோஸாக வரும்னு பார்த்தேன். ஆனால் பேரா தான் கிடைக்கும்னாங்க. அதனால் பேராவே வாங்கிட்டேன். இந்த கப்பீஸ்க்கு தேவைப்படுறது 2 பொருள். ஒன்று தண்ணி, இன்னொன்று ஃபாக்ஸ் டெயில். அது 2த்தையும் கொடுத்தாச்சு. இப்போ பொறுமையாக நம்மளோட கப்பீஸை எடுத்து டேங்க்குள்ளே விட்டுடலாம் வாங்க. கப்பீஸை தொட்டியில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் தனியாக 2ம் தனியாக நிற்கிது, மேல் 2ம் தனியாக நிற்கிது.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் ஆசைப்பட்டது பாதி விஷயத்துக்கு மேலே முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வாங்கி விட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிம்புக்கு ஒரு அருமையான டேங்க் செட் பண்ணியாச்சு. ஆனால் அது இன்னும் பிளான்டட் டேங்காக மாறல. அது ஒரு நாள் பிளான்டட் டேங்காக உட்காந்து செடிலாம் வாங்கிட்டு வந்து மாற்றணும். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த சில்லி மசாகி டம்போ ஏர்கப்பி தான். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிம்பு வித்த ப்ரோவே என்கிட்ட சில்லி மசாகி டம்போ ஏர்கப்பியும் இருக்குன்னாங்க. அதனால அதையும் சேர்த்து வாங்கிட்டேன். இப்போதைக்கு ஒரு பாதி டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 டேங்க் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதையும் ஃபில் பண்ணணும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த லாங் வீடியோலாம் பயங்கரமாக எதனா ஒரு அப்டேட் கொண்டு வரேன்.